எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 2024 ஜனவரி மாதத்திற்கான பலனை தான் பார்க்க போகிறோம். முதல்ல மார்கழி மாதம் 16ஆம் தேதி ஜனவரி மாதம் பிறக்கின்றது. உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா முதல்ல இந்த மாதத்தின் கிரக நிலையை பார்க்கணும். அதுபடி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாயோடு சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கார். 15ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருந்துட்டு 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மகர ராசிக்கு மாறுறாரு. புத்திகாரன் புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. 8ஆம் தேதி இன்னைக்கு விருச்சிக ராசிக்கும் 21ஆம் தேதி மகர ராசிக்கும் மாறுவார். சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துட்டு செவ்வாயோட வீட்டுக்கு மாறுவார். 10ஆம் தேதி குரு பகவான் வீடான தனுசு ராசிக்கு அவர் போவார். குரு பகவான் மேஷ ராசியில பலம் அடைஞ்சிட்டு அங்கிருந்து சிம்ம ராசிக்கு அவர் போவார். துலாம் ராசி தனுசு ராசியை அவருடைய அருள் பார்வையால அவர் பார்வையிடுவார். சனி பகவான் தனது பார்வையை கும்பராசி சிம்ம ராசி விருச்சிக ராசியில பார்வையிடுவார். ராகு மீன ராசியில இருந்துட்டு குரு பகவான் வீடான குரு பகவான் மாதிரியே உங்களுக்கு பலன்களை அள்ளி தருவார். கேது கன்னி ராசியில இருந்துட்டு புதன் மாதிரி பலன்களை தருவார். ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அதற்கான பலன்களை தான் அவர் தருவார். இதுதான் ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலைகளும் ராசி மாற்றங்களும். இதன் அடிப்படையில் தான் இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கான இந்த 2024ஆம் ஆண்டின் முதலாவது மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம். முதல்ல நாம் எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி கொண்டுதான் இந்த காலத்தை கடக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தோம்னா எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுடைய ஆசைகள் இந்த வருடத்திலேயாச்சும் நிறைவேறுமா அப்படின்னு பார்ப்போம். காதலாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், குழந்தைகள், வேலைவாய்ப்பு, தொழில், வீடு கட்டுதல், வாகனம் வாங்கும், இப்படிப்பட்ட உங்களுடைய ஆசைகள் இந்த வருடத்திலேயாச்சும் நிறைவேறுமா என்று நினச்சிட்ருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றும் மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும். ஆக மொத்தத்தில் சனி பகவான் வேற கடகராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆவதுல இருக்கார். அப்போ இதனால் ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. அதை பற்றினா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சனி பகவான் 8ஆம் இடத்துலையும் குரு பகவான் 10ஆம் இடத்துலையும் இருக்கிறதால இருக்கிற 12 ராசிலேயே உங்களுக்கு பெஸ்ட்டான ராசியாகவும் பெஸ்ட்டு மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் இருக்குது. எல்லாரும் கஷ்டப்படுவீங்க, இதே இதுன்னு குறை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தளவு கடகராசிக்கு மிகவும் நல்லா இருக்குது. புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதால எந்த பிரச்சனையும் இருக்காது. சூரியன் 7ஆவது இடத்துல இருக்கார். இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி தான் இந்த கிரக நிலைகள் வருகின்றார்கள். இந்த கடகராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைஃப், தொழில், வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஆக்கப்பூர்வமான முடிவு, அதுவும் நிரந்தர முடிவுகளை இந்த மாதத்தில் எடுக்க வேணாம். என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்களே இப்போ எடுக்க வேணாம்னு சொல்கிறீங்கன்னு நினச்சிங்கனாலும் அப்படி இல்லை. சனி 8ஆம் இடத்துல இருக்கும்போது சில முடிவுகள் தீர்க்கமாக நீங்கள் எடுக்கக்கூடாது. மற்றபடி இந்த மாதத்தில் எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் அவசரப்படாமல் நிதானமாக எடுத்தாலே இந்த மாதத்தில் வெற்றியை தரும். தொழிலில் முதலீடு பண்ணுறது, நண்பர்களை பார்ட்னராக சேர்த்துக்கிறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் வேண்டாம். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யோசித்து நிதானமாக செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பம், திருமணம், காதல் வாழ்க்கை, குடும்பம் இது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதில் முதல்ல 2 விஷயத்த நாம் பார்த்துப்போம். சனி வேற 2ல் இருக்கிறதால இந்த 2 விஷயத்த கண்டிப்பாக பார்க்கணும். ஹெல்த்தையும் குடும்பத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும். இதில் தான் ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு. சனி 8ல் இருக்கும்போது திருமண முயற்சிகளில் முடிவெடுக்கும் பொழுது சனி பகவான் நான் 8ல் இருக்கும்போது நீ எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பார். அதனால் யோசித்து செய்யுங்க. அதில் இப்படி செஞ்சிங்கனாலும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடகராசிக்கும் மீனராசியும் ஜோடி போட வேண்டாம். ரெண்டும் மாறி மாறி இருந்தாவோட ஒரு பொருத்தம் பார்க்கலாம். இந்த லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னா இந்த ஆண்டில் அந்த அளவுக்கு நல்லதாக நடக்கிற மாதிரி தெரியல. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் வரும் பிற்காலத்தில்.
அடுத்தவங்கள முழுசாக நம்பாதீங்க. அப்புறமேட்டுக்கு ஏமாந்துருவீங்க. காதல் விஷயத்தில் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் குடும்ப சுமை அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவங்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள் மீது கவனத்தை செலுத்துங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் இந்த குடும்ப சுமையிலேருந்து நீங்கள் நீங்கி வந்துடலாம். மாணவர்கள் கல்வி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ல் குரு பகவான் இருக்கிறதால கல்வி யோகம் அமோகமாக இருக்குது. புதன் பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வியில் எந்த தடையும் இல்லை. உங்களுக்கு தேவையே படிப்பு மட்டும்தான். உங்கள் எதிர்காலத்தை பற்றியும் ஃப்யூச்சரை பற்றி மட்டுமே யோசிங்க. நல்லபடியாக இருக்குது. அப்போ யாரா பிரச்சனை பண்ணுவா கல்வினான்னு பார்த்தா 8ல் சனி வருவார்ல. அப்போ இந்த ஸ்கூல் லீவ் டைமாக இருக்கா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சைக்கிள் ஓட்டுவீங்க, விளையாட போவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் இருக்காது. படிப்பில் நல்லா படிப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல்நலம் எப்படி இருக்கும் இந்த கடகராசிக்குன்னு பார்த்தோம்னா, சனி 8ல் இருக்கும்போது உடல் பின்னி உடலில் நோயை உருவாக்குவார். அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. உணவு கட்டுப்பாடு இருக்கணும். அலட்சியம் இல்லாமல் எதையுமே டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்குங்க. சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடனடியாக நீங்கள் காமிக்கணும். அலட்சியமாக இருந்தீங்கன்னா அது பிரச்சனை, சிறு பிரச்சனையும் பெரு பிரச்சனைகளை கொண்டு விட்டுடும். மற்றபடி ஒன்றும் இல்லை. கடகராசியில் மூத்தவர்களுக்குன்னு பார்த்தோம்னா இந்த 2024 பொறுத்த வரைக்கும் பெரிய முடிவுகள் நீங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த ஜனவரி மாதத்துலன்னு பார்த்தீங்கன்னா முதலீடுகள் சார்ந்த விஷயங்களையும் சரி, வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும், கல்யாணமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், வாகனம் வாங்குவதற்காக இருக்கட்டும், எதற்குமே உகந்த நேரமாக இந்த ஜனவரி மாதம் இல்லை. எதுலேயுமே நீங்கள் யோசித்து தான் முடிவு எடுக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தீங்களோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கேன், ஊரில் வீடு கட்டுறேன், டவுனில் இருக்கேன், கிராமத்தில் போய் வீடு கட்டி செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அவசரப்படாதீங்க. ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவெடுங்க. அடுத்தவங்களை நம்பி பணமும் கொடுக்காதீங்க. எது ஜாயிண்ட் போட்டு பணம் வாங்கியும் கொடுக்காதீங்க. இதுலேயும் பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, முன்கூட்டியே சொல்லிட்டா அதற்கேற்றவாச்சும் கொஞ்சம் யோசித்து செய்வீங்கள்ல. சரி பரவாயில்ல, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு, அதுக்காக தான் சொல்கிறேன். பெரிய முதலீடாக இருக்கட்டும், எது செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிங்க. முக்கியமான ஒருவர்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது. கடகராசி அன்பர்கள் காலையில் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுங்க. சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்துட்டு வாங்க. இப்படின்னா செஞ்சிங்கன்னா இந்த பிரச்சனையின் தாக்கம் குறையும். கடகராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்.